ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா எனக்காக இல்லைனாலும் என்னோட கணேஷ் அப்பாக்காக இந்த வேலையை நான் எடுத்து பண்ணிதான் ஆகணும். சார், நான் வெளியே போய் என்னோட கணேஷ் அப்பா முகத்தை பார்த்து யோசிச்சு பார்த்தப்பதான் இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது தோணுச்சு. இதுக்கு முன்னாடி நான் யாரும் இல்லாதவ, என்னை யாராவது அடிச்சு போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்லாத அனாதையா இருந்தேன். ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு அப்பா, அம்மா, என்னோட 2 தங்கச்சிங்கன்னு இவங்க எல்லாரும் என்ன நம்பி மட்டும்தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா எனக்கு இந்த வேலை தேவைப்படுது சார். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க எப்போ எப்படி இருக்கீங்கன்னு கணிக்கவே முடியல. நான் எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பேன். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா 1000 பேர் சொன்னாலும் அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே கூடாது. இப்போதைக்கு நான் யோசிக்கிறதெல்லாம் நீங்க கம்பெனி விஷயத்துல எந்த ரீசனும் சொல்லாம கரெக்டா இருப்பீங்களான்னு தான் யோசிக்கிறேன். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எல்லாரும் முன்னாடியும் நீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்புதான். இனிமே இப்படி ஒரு தப்பு எப்பவுமே நடக்காது. நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த டீ கான்ட்ராக்டை எனக்கு கொடுத்துருங்க சார். என் வாழ்க்கை என்னை எங்கெங்கேயோ கொண்டு வந்து நிறுத்துச்சு சார். எனக்குன்னு இப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன நம்பி இருக்கிற யாருக்காவது நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆம்பளைக்கு வேலை இருந்துச்சுன்னா அவரோட வாழ்க்கை தரம் மாற ஆரம்பிச்சிரும். ஆனா அதே ஒரு பொண்ணுக்கு வேலை இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரமே கண்டிப்பா மாறிடும். எத்தனையோ குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க, அதுல என்னையும் ஒரு மனுஷிய கன்சிடர் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருங்க. முதல்ல நீங்க அழாதீங்க. எனக்கு பொண்ணுங்க அழுதாலே பிடிக்காது. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க கண்ணு முன்னால தப்பு பண்றவங்கல நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சு அவங்களுக்கு உதவி எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி நான் பண்ண தப்ப மன்னிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். மனசுக்குள்ள எதையாவது வச்சுக்கிட்டு ப்ளீஸ் இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். நான் உங்க கால்ல கூட விழுறேன். என்ன பண்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் பண்ணி என்ன ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்காதீங்க. எப்போ நீங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணீங்களோ அப்பவே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க உங்க ஆர்டர் காப்பி. இப்போ நீங்க நம்ம HR டீமுக்கு போய் நம்ம கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேரி ஆன்.